உதயநிதி அண்ணா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை பாருங்க. ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா. ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா. ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா. தேங்க்யூ. ஸோ ட்ரைனிங் கொடுக்குறாங்க இன்னையில் ஒரு வாரமாக. நாளைக்கு வந்து எல்லா ஸ்கூல்லேயும் மாணவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உதயநிதி அண்ணா பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லுங்கன்னு ட்ரைனிங் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளில் கொடுத்துக்கிட்டு. ஸோ இந்த ட்ரைனிங் கொடுத்துக்கிற பசங்கள்லாம் யாருன்னா 10 வயசு 12 வயசு இருக்கிறாங்க. உதயநிதிக்கு 48 வயசு ஆகுது. 48 வயசுக்கு 10 வயசு பசங்க 12 வயசு போடுங்க. உதயநிதி தாத்தா பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு தானே சொல்லணும். 10 வயசுக்காரன் போய் அண்ணான்னு சொல்லலாமா? நான் 30-40 வயசு வித்தியாசம் இருக்கிறவர் வந்து எப்படி அண்ணாவாக வரணும்? அப்போ ஏதோ சொல்கிறதா இருந்தால் உதயநிதி தாத்தா பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொன்னால் கரெக்டு. ஏன்னா தாத்தானாலே உங்களுக்கு பிடிக்காதுல்ல. ஸ்டாலின் ஒரு ஸ்கூலுக்கு போனார், ஒரு ஸ்டூடெண்ட்டு பக்கத்தில் உக்காந்தார். நான் யாருன்னு தெரியுதா? அந்த குழந்தை சொல்லிச்சு உதயநிதி தாத்தா. தாத்தா இல்லை ஸ்டாலின். அந்த குழந்தை சொல்லு ஸ்டாலின் தாத்தா. தாத்தா சொல்ல ஸ்டாலின் சொல்லு. யார்? 10 வயசு பொண்ணு 73 வயசு ஆளை பேர் சொல்லி கூப்பிடணுமா? வெளிநாட்டு கல்ச்சருக்கு மாறிட்டாங்க அப்பாவும் பையனும். அதே மாதிரி இவர் எல்லாரையும் எல்லாம் அண்ணான்னு கூப்பிட்டு சொல்லு அப்படின்ட்டு 7 வயசு பையன் 10 வயசு பையனும் உதயநிதி அண்ணா வாழ்த்துக்கள். வயசு இந்த குடும்பத்துக்கு வந்து இருக்காது. அவர் 94 வயசு ஒரு முதலமைச்சர் அப்படின்னு ஆசை இருந்தது. ஸ்டாலினுக்கு 73 வயசுலேயே பேர் சொல்லணும். இவருக்கு வந்து அண்ணான்னு சொல்லணும். ஏன்னா 65 வயசாகி இளைஞரணி செயலாளராக இருந்தவர் இல்லை ஸ்டாலின். சீனியர் சிட்டிசன் ஆகிட்டு இளைஞரணிக்கு செயலாளர். இப்போ பையன் 48 வயசு ஆயிடுச்சு, இளைஞரணி செயலாளர். இப்போ உங்களுக்கெல்லாம் வயசும் கிடையாது, இளைஞர்னு சொன்னால் தான் இதாகும்.